கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் கிருபைகளையும் மேன்மைகளையும் தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கிருபையின் வரங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையின் வரங்களை காண்கிற நாம், பெற்ற நாம், இறைவன் தந்த விதங்களிலே அதை சரியான முறையிலே இறை நாம மகிமைக்காக அதை பிரயோகிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று வெவ்வேறான நிலைகளிலே அவர் தாளந்துகளை பகிர்ந்தளிக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் யோசிக்கும் பொழுது அதை சரியான முறையிலே 5 தாளந்து பெற்ற மக்களும் 2 தாளந்து பெற்ற மக்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் 1 தாளந்து தந்தவன் வரத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவன் அதை வீணடிக்கிறதை நாம் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல நிலைகளிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை தந்திருக்கிறார். அந்த வரங்களை பெற்றிருக்கிற நாம் அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிக பெரிய லட்சியத்தோடு கொலம்பஸ் புதிய தேசத்தை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டார். அவர் புறப்பட்ட காலத்திலிருந்து பயணங்கள் சென்று கொண்டே இருந்தன. அப்பொழுது அவரோடு கூட பயணித்த மக்கள் நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்கிற கலக்கத்தோடு இருந்தார்கள். அதை அறிந்த அவர் அவர்களிடத்தில், நம்மிடத்தில் உணவு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், 24 பேருக்கு 20 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஒருவேளை உணவை நான் நிறுத்தினால் இன்னும் ஒரு நாள் போகலாமா என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த வார்த்தை அந்த மக்களை தொட்டது. உடன் பயணித்த மக்கள், ஒரு லட்சியத்தோடு புறப்பட்டவர் அந்த லட்சியத்தை அடைய விரும்புகிறாரே, இறைவனுடைய கரத்தின் நன்மையை பெற்ற இவர் எதற்காக புறப்பட்டாரோ அதை செயலாற்ற விரும்புகிறாரே என்று சொல்லி அவரோடு தொடர்ந்தார்கள். விளைவு என்ன? அடுத்த ஒரு நாள் பயணத்திலேயே அவர்கள் ஒரு புதிய தேசத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்து விட்டார்கள். பாருங்கள், இலக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது ஒரு வரம். இதை அடைய வேண்டும் என்கிற காரியம், அதை செயலாற்றும் பொழுது செயலாற்றின விதங்கள் ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்கவும், எதை அடைய வேண்டுமோ அதை அடைய செய்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையின் வரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், எனக்கு என்ன வரத்தை கொடுத்தாரோ அந்த வரம் இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது மேன்மையின் சிறப்புகளை பெற்று இறைவன் தந்த வரம் இறைவனுடைய நாம மகிமைக்காய் வெளிப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்களால் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் நீர் தந்த வரத்தை புரிந்து கொண்டு அந்த வரத்தை பிரயோகித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும், எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமேன்.